வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர். இந்த வீடியோல பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் ஃபெப்ரைல் சீஷர். அதாவது குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு வரக்கூடிய வலிப்பு நோய். இத வந்து ஃபெப்ரைல் சீஷர்ன்னு சொல்றது. இது வந்து நெறைய குழந்தைங்களுக்கு வரலாம். எஸ்பெஷலி வந்து உங்களுடைய குழந்தை வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 5 வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சோனே, திடீர்னு வந்து ஃபிட்ஸ் மாரி வந்துரும் குழந்தைக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணலாம்? என்ன வந்து ஏன் இந்த மாரி வருது? என்ன ப்ரிகாஷன்ஸ் நீங்க வீட்டிலேயே எடுக்கலாம்? எப்ப கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும்? இது வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன மருந்து யூஸ் பண்ணலாம்? போன்றவை பற்றி இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வருது? ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் இல்லாட்டி ஃபெப்ரைல் சீஷர்ன்னு சொல்றது இத. பொதுவா பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து மூளை வளர்ச்சி வந்து முதல் 2 வருடங்கள் தான் நெறைய க வேகமா இருக்கும். அப்ப வந்து குழந்தைங்க மூளைக்குள்ள அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். புதுசு புதுசா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஃபீவர்லாம் இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ், இந்த சிக்னல்ஸ் வந்து கொஞ்சம் அப்நார்மல் ஆயிரும். அதனால தான் இந்த ஃபிட்ஸ் வர்றது. டெம்பரேச்சர் வந்து மூளையில டெம்பரேச்சர் அதிகமானோனே, இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து ஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஃபிட்ஸ் வந்ததுன்னா, யூசுவலா பார்த்தீங்கன்னா வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்ச அன்னைக்கு தான் வரும். ஃபீவர் வந்து 1 நாளோ, 2 நாளோ கழிச்சு இந்த ஃபிட்ஸ் வர்றது ரொம்ப ரேர் வந்து. அதனால தான் பேரன்ட்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்காதபோதே இந்த ஃபிட்ஸ் வந்துரும். ஃபீவர் அப்ப தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். திடீர்னு இந்த ஃபிட்ஸ் வந்துரும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இது வந்து. பேரன்ட்ஸ் வந்து அடிக்கடி அவங்க குழந்தைங்களுக்கு மைல்டா டெம்பரேச்சர் இருக்கும்போதே இந்த ஃபிட்ஸ்லாம் வந்துச்சுன்னா, அவங்க டெம்பரேச்சர செக் பண்ணிட்டே இருக்கணும் குழந்தைகளுடைய டெம்பரேச்சர. அதிகமா போச்சுன்னா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது இதுல இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்ங்கிறது வந்து 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து சிம்பிள் ஃபெப்ரைல் ஃபிட்ஸ், இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் ஃபிட்ஸ். இந்த சிம்பிள் ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ரொம்ப வந்து சாதாரணமான ஃபிட்ஸ். அதுதான் சிம்பிள்ன்னு சொல்றது. இது பார்த்தீங்கன்னா, ஃபிட்ஸ் வந்தா ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நின்னுரும். தானா நின்னுரும். எந்த மருந்தும் தேவைப்படாது. உடம்புல வந்து எல்லா பகுதியும் ஷேக் ஆகும். குழந்தை வந்து இந்த மாரி வந்து ஷிவரிங் மாரி இருக்கும். இல்ல இது மாரி ஷேக் ஆகும். இல்லாட்டி சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, 2 கையுமே இப்படி வெட்டுற மாரி இருக்கும். வந்து ஃபிட்ஸ் மாரி இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இந்த சிம்பிள் ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் உடைய சிம்ப்டம்ஸ். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, கலர் மாறி போயிரும். சரியா மூச்சு விட முடியாது. அவங்களுக்கு வந்து கலர் வந்து ஒரு மாரி வெளுத்து போயிருவாங்க. இல்லாட்டி லிப்ஸ்லாம் ப்ளூ கலர்ல மாறிரும். சில குழந்தைகள் அந்த டைம்ல வாந்தி எடுப்பாங்க. சில பேர் வந்து யூரின் போயிருவாங்க அவங்கள அறியாமலேயே. இந்த மாரி விஷயங்கள்லாம் தான் வந்து இந்த சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ்லாம் நடக்கும். காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீஷர்ன்னு பார்த்தீங்கன்னா, இதே சீஷர்ஸ் ரொம்ப நேரத்துக்கு இருந்துச்சுன்னா, அதாவது 15 நிமிடங்களுக்கு மேல இருந்துச்சுன்னா, இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீஷர்ன்னு சொல்றது. இன்னொன்னு ஒரு பார்ட் ஆஃப் தி பாடி மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீஷர்ல. நான் ஏற்கனவே சொன்னேன். சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ல உடம்பு ஃபுல்லா ஷேக் ஆகும். இல்லாட்டி 2 கையுமே இல்ல 2 காலுமே வந்து இப்படி ஃபிட்ஸ் மாரி வரும்னு. வேறஸ் இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு கையோ, இல்லாட்டி ஒரு காலோ அந்த போர்ஷன் மட்டும் தான் வந்து அஃபெக்ட் ஆகும் வந்து. இது வந்து மோர் டேஞ்சரஸ். எல்லாம் வர்றது வந்து பெட்டர். ஒரு சைட்ல மட்டும் வந்துச்சுன்னா, இட்ஸ் மோர் டேஞ்சரஸ். அதனால வந்து இன்னும் வந்து நம்ம கேர் கூட எடுத்துக்கணும். யார் யாருக்கு இந்த மாரி ஃபெப்ரைல் சீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்? யூசுவலா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து அப்பாக்கோ, அம்மாக்கோ இல்லாட்டி வந்து கூட பிறந்தவங்களுக்கு ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா, இன்னொரு சைல்டு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். 2வது உங்களுடைய சைல்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபெப்ரைல் ஃபிட் வந்து 15 மாதத்துக்கு முன்னாடியே, 1 1/4 வயசுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா, அது வந்து அடுத்து வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். 3வது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபிட் வந்துச்சுன்னா, இன்னொரு வாட்டி வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அடுத்த 1 அல்லது 2 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து 2ண்ட் டைம் ஃபிட் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால வந்து இந்த ஹிஸ்டரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க பேரன்ட்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா திருப்பியும் வந்து ஃபெப்ரைல் ஃபிட் வரலாம். அதுக்கு தகுந்த மாரி உங்க ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் வீட்ல. என்ன மாரி ப்ரிகாஷன்ஸ் வீட்ல எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு நான் என்னென்ன பண்ணலான்னு சொல்றேன். அப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிர்றேன். என்ன பண்ணலான்னா, முதல்ல வந்து உங்களுக்கு குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ் மாரி இருக்கு, ஃபீவரோட இருக்குன்னா, உடனே வந்து குழந்தைய கீழ தரையில படுக்க வைங்க. பக்கத்துல வந்து சுத்தி வர எதுவும் வந்து பொருட்கள்லாம் இருந்தா எடுத்துருங்க. ஏன்னா வந்து அவங்க கால், கை உதைக்கும்போதோ, இல்லாட்டி நீங்க தூக்கும்போதோ, அதெல்லாம் அவங்க மேல தவறி விழுந்துரலாம். ஒரு சேஃபான இடத்துல, சுத்தி வர எதுவும் இல்லாத பொருட்கள்லாம் இல்லாத இடத்துல கீழ படுக்க வச்சுருங்க. குழந்தையோடைய பிரீத்திங் நல்லா இருக்கான்னு பாருங்க. உங்க பிரீத்திங்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா வந்து அவங்கள வந்து ஜென்டிலா ஒரு சைட்ல வந்து திருப்பி படுக்க வைங்க. அதாவது இப்டி ஃப்ளாட்டா படுக்கிறதுக்கு பதிலா ஒரு சைட்ல வந்து திருப்பி படுக்க வைங்க. இந்த மாரி படுக்க வைக்கிறது மூலம் குழந்தைகளுக்கு வந்து எச்சிலோ, இல்லாட்டி அவங்க வாந்தி எதா எடுக்குறாங்களோ, அது வந்து வெளியில வந்துரும். இல்லாட்டி போய் மூச்சு குழாய அடைச்சிரும். இப்டி நீங்க ஃப்ளாட்டா படுக்க வச்சிருந்தீங்கன்னா. அதனால சைட்ல படுக்க வைங்க. அடுத்தது உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு குழந்தை வந்து ஃபீவர் இருக்குது அதிகமானா, பச்ச தண்ணீல நல்லா தொடச்சு விடுங்க குழந்தைய. அ
ஃபிட்ஸ் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து சிரப்லாம் குடுக்க ட்ரை பண்ணாதீங்க. பாராசிட்டமால் சிரப்லாம் ஃபீவர குறைக்கிறதுக்கு. அந்த டைம்ல வந்து வாய்க்குள்ள எதுவும் ஊத்தாதீங்க. ஏன்னா புரையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து சுயநினைவு ரொம்ப இருக்காது. ஸோ அந்த டைம்ல குடுக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த மாரி வந்து பச்சை தண்ணீல தொடச்சு வேணா விடுங்க. டெம்பரேச்சர குறைக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த டைம்ல வந்து வாய் வழியா வந்து மருந்துகள்லாம் எதுவும் குடுக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அடுத்தது, எப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும் குழந்தைய? யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உங்க குழந்தைக்கு வருது. இந்த மாரி ஃபீவர் வந்து ஃபிட்ஸ் வந்ததுன்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது நல்லது. ஏன்னா வந்து மருத்துவர் வந்து பரிசோதிச்சு பார்த்துட்டு, இது வெறும் ஃபெப்ரைல் ஃபிட்னா எதுவும் பெருசா பண்ண தேவையில்ல. சப்போஸ் இது வந்து மூளைக்காய்ச்சல்லையும் இதே மாரி சிம்ப்டம் வரலாம். ஸோ ஃபீவர் வந்து வலிப்பு நோய் ஏற்படலாம். ஸோ அப்போ குழந்தை இன்னும் ரொம்ப சிக்கா இருப்பாங்க. அத நம்ம பேரண்ட்ஸால இந்த டிஃபரன்ஷியேட் பண்றது கஷ்டம் ஆரம்ப ஸ்டேஜ்ல. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட் வந்துச்சுன்னா, எப்பவுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது நல்லது. அல்லது திருப்பி திருப்பி ஃபிட்ஸ் வருது. அதாவது 24 மணி நேரத்தில 2 வாட்டி, 3 வாட்டி திருப்பி திருப்பி ஃபீவர் வந்து ஃபிட்ஸ் வருதுன்னா, கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. இல்லாட்டி ஒரு ஃபிட் 15 நிமிடத்துக்கு மேல இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீஷர்ன்னு. ஸோ அந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது நல்லது. அடுத்து பேரண்ட்ஸ் வந்து நீங்க என்ன ஃபியூச்சர்ல வந்து இத ரெக்கரன்ஸ் வராம இருக்க என்ன பண்ணலாம்? ஸோ நீங்க 3 விஷயம் கையில வச்சுக்கணும். 1 வந்து ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர். உங்க குழந்தைக்கு வந்து ஜுரம் ஆரம்பிக்கிற மாரி லேசா இருந்தாலே, உடனே டெம்பரேச்சர் செக் பண்ணுங்க. ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்குன்னா, உடனே பாராசிட்டமால் கரெக்ட்டான டோஸ் உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கங்க. அந்த கரெக்ட் டோஸ குடுங்க. நெறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி போன பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு அந்த பாராசிட்டமால் டோஸ் குடுப்பாங்க. பட் குழந்தையோடைய வெயிட்டுக்கு ஏற்ப டோஸ் மாறிக்கிட்டே இருக்கும் பாராசிட்டமால்லாம். ஸோ அதனால வந்து கரெக்ட்டான டோஸ் அப்பப்போ பீடியாட்ரிஷியன் போய் செக் பண்ணிக்கங்க. என்ன டோஸ் குடுக்கணும்னு. அந்த டோஸ கரெக்ட்டா குடுங்க. அப்பதான் ஃபீவர் குறையும். சப்போஸ் ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லாட்டி 38 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல இருக்குன்னா, ஃப்ரீசியம்னு ஒரு டேப்லெட் உங்க டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுவும் வயசுக்கு ஏற்ப டோஸ் மாறும். ஸோ கரெக்ட்டான டோஸ் உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மருந்தையும் குடுத்துருங்க. இது வந்து சீஷர் வராம இருக்கிறதுக்காக இந்த மருந்து குடுக்குறது. ஃப்ரீசியம்னு பேரு. இந்த ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருந்தா மட்டும் தான் இத குடுக்கணும். மத்த டைம்ல நீங்க பாராசிட்டமால் வச்சே நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இத தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய இந்த மாரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவோம். நன்றி, வணக்கம்மா.